அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகேஇசி சேனல். இன்றைக்கி நாம் செர்வோ ட்ராக்கிங் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் கவுண்டிங் டைப் ஏடிசி. ஏற்கனவே நம்ம கவுண்டிங் டைப் ஏடிசிக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம், அதாவது கவுண்டர் டைப் ஏடிசி. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கவுண்டிங் டைப் அல்லது கவுண்டர் டைப் ஏடிசியுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் இந்த ட்ராக்கிங் ஏடிசி அல்லது செர்வோ கன்வெர்ட்டர் ஏடிசி. ஓகேவா? ஸோ இதோடைய சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ அப் டவுன் கவுண்டர், டிஏசி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், கம்பேரேட்டர், அப்புறம் ஒரு கிளாக் பல்ஸ். ஸோ இந்த செர்வோ ட்ராக்கிங் ஏடிசி கன்சிஸ்ட் ஆஃப் அப் டவுன் கவுண்டர், டிஏசி, கம்பேரேட்டர் அண்ட் எ கிளாக் பல்ஸ். ஸோ இந்த கம்பேரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திஸ் கம்பேரேட்டர் வில் கண்ட்ரோல் தி டைரெக்ஷன் ஆஃப் தி கவுண்ட். இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்பு டவுனு கவுண்டர். ஸோ அப்போ என்ன ஆகும், கவுண்டிங் வந்து எய்தர் அப்வேர்ட்ஸாக இருக்கும், அதாவது இன்க்ரீஸிங்காக இருக்கும், அல்லது கவுண்டிங் வில் பி டவுன்வேர்ட்ஸ் டிக்ரீஸிங் கவுண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அப்வேர்டு கவுண்ட்டா அல்லது டவுன்வேர்டு கவுண்ட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரேட்டர் தான். ஸோ இந்த கம்பேரேட்டருடைய அவுட்புட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவுண்டிங்குடைய டைரெக்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, திஸ் கம்பேரேட்டர் கண்ட்ரோல்ஸ் தி டைரெக்ஷன் ஆஃப் தி கவுண்ட். அதே மாதிரி இந்த டிஏசி இருக்குது பார்த்தீங்களா, டிஏசிங்கிறது வந்து என்னது, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து என்ன, விடி. விஏ அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுடைய அனலாக் இன்புட். இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கம்பேரேட்டருக்கு 2 இன்புட் கொடுக்குறோம். ஒன்று வந்து அனலாக் இன்புட்டு, இன்னொன்று வந்து என்னது, இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருடைய அவுட்புட்டு, அதாவது விடி. ஸோ இப்போ உங்கள் அனலாக் இன்புட் விஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஏவும் இந்த விடியும் தான் என்னாகும், இந்த கம்பேரேட்டரில் கம்பேர் ஆகும். ஸோ இந்த கம்பேரிசன் ப்ராசஸ் நடக்கும்போது விஏ வந்து விடியை விட கிரேட்டராக இருக்குது. So if your VA is greater than VD, then your comparator output goes high. ஸோ அந்த கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து என்ன ஆகும், ஹையில் இருக்கும். ஸோ அந்த அவுட்புட் தான் இங்கே என்ன ஆகுது, அப் டவுன் கவுண்டருக்கு போகுது. ஸோ கம்பேரேட்டர் அவுட்புட் ஹையாக இருக்கும்போது இந்த அப் டவுன் கவுண்டர் என்ன ஆகும் அப்படின்னா அப்வேர்டு டைரெக்ஷனில் கவுண்ட் ஆகும். ஸோ தி கவுண்ட் கோஸ் அப்பு. சரியா? ஸோ இந்த கிளாக் பல்ஸ் இருக்குல்ல, இந்த பல்ஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கிளாக் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸிங் ஆர்டரில் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போது, இந்த கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும்போது. ஸோ அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாகும், இந்த டிஏசியுடைய அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த அப் டவுன் கவுண்டருடைய அவுட்புட் எடுத்து தான் என்ன பண்ணுறீங்க, டிஏசிக்கு கொடுக்குறீங்க. ஸோ அந்த கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த விடி இருக்குது பார்த்தீங்களா, டிஏசி, இது வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த டி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த அனலாக் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா விஏ, இந்த விஏவை விட ஒரு பாயிண்டில் வந்து என்னாகும், எக்ஸீட் ஆகிரும். ஸோ அப்போ எக்ஸீட் ஆகும்போது என்னாகும், விடி வந்து கிரேட்டராக இருக்கும், விஏ வந்து லெஸ்ஸராக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து என்னாகும், லோ ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ இங்கே லோ அப்படின்ற ஸ்டேட் வரும்போது இந்த கவுண்டிங்குடைய டைரெக்ஷன் வந்து என்னாகும், ரிவர்ஸ் ஆகும். ஏற்கனவே அப்வேர்டு டைரெக்ஷனில் இருந்த கவுண்ட்டு இப்போ என்ன ஆகும், கவுண்ட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி டவுன் ஆகும் அப்படின்னா, இட் வில் கோ டவுன் ஒன்லி பை 1 LSB. ஜஸ்ட்டு 1 LSB டவுனில் போகும். போனது என்ன ஆகிடும், விடி வந்து என்னாகும், விஏவை விட லெஸ்ஸராக மாறிடும். ஸோ அப்போ கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து ஹை ஸ்டேட்டுக்கு போயிடும். திரும்ப கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஜஸ்ட்டு ஒரு 1 LSB வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னாகும், கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து திருப்பி லோ ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா, இந்த கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து ஜஸ்ட்டு ஒரு LSB ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு LSBயில் ஜஸ்ட்டு பேக் அண்ட் ஃபோர்த்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ விடி வந்து விஏவை விட எக்ஸீட் ஆகும்போது என்னாகும், அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும், கவுண்ட் வந்து டவுன் ஆகிரும். ஸோ இங்கே கவுண்ட் டவுன் ஆகாமே என்னாகும், கரஸ்பாண்டிங்காக அது இந்த விடியில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். திரும்ப ஹை ஸ்டேட்டுக்கு போகும், கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனது திரும்ப இந்த டிஏசி அவுட்புட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும், 1 LSB டவுன் ஆகும். ஸோ அப்போ ஒரு பாயிண்டில், அதாவது விடி வந்து விஏக்கு நியரஸ்ட்டாக போனதுக்கப்புறம் இந்த கவுண்ட் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்து, அதாவது ஒரு LSB பேக்கு, அதே மாதிரி ஒரு LSB ஃபோர்த்து, அப்படியே ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அது பேக் அண்ட் ஃபோர்த்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த VA இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்லோவாக சேஞ்சிங்காக இருக்குது, ரொம்ப ரேப்பிடாக சேஞ்ச் ஆகலை, ஸ்லோலி வேரியிங் ஒன்றா இருக்குது உங்களுடைய அனலாக் இன்புட்டு. அப்படின்னா இது வந்து அந்த 1 LSB லிமிட்லேயே இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 LSB அப்வேர்டு அல்லது டவுன்வேர்டு பேக் அண்ட் ஃபோர்த்தில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை உங்களுடைய அனலாக் இன்புட் வந்து சடன்லி சேஞ்சிங், அதாவது ரேப்பிட்லி சேஞ்சிங் ஒன்றா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து என்னென்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிராஃபில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃபு கிளாக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா அப்பு அல்லது டவுன் கவுண்டருடைய இன்புட்டு, அதுக்கு போகக்கூடிய இன்புட்டு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனலாக் வேல்யூ, ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம்ல, இது வந்து உங்களுடைய அனலாக் இன்புட்டு. இந்த ப்ரௌன் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேர் கேஸு, இது வந்து என்னென்னா உங்களுடைய DAC அவுட்புட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன காமிச்சிருக்கிறீங்க, ப்ளூ லைன் வந்து உங்களுடைய அனலாக் இன்புட்டு, இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா DAC அவுட்புட்டு, இது வந்து என்னது உங்களுடைய DAC அவுட்புட். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கிறோம், எப்படி உங்கள் DAC அவுட்புட்டு அனலாக் இன்புட்டுக்கு க்ளோஸராக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் வந்து அப்வேர்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாக் பல்ஸ் போக போக கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாகும் அப்படின்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு கிளாக் பல்ஸுக்கு ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்னாகும், இந்த அனலாக் இன்புட்டை விட எக்ஸீட் ஆயிரும். எக்ஸீட் ஆன உடனே என்னாகும், திருப்பி டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் வந்து ஸ்லோலி வேரியிங் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு LSB அப்பில் போகும், அப்புறம் திருப்பி ஒரு LSB டவுன் ஆகும், திருப்பி ஒரு LSB இன்க்ரீஸ் ஆகும், ஒரு LSB டவுன் ஆகும், ஒரு LSB இன்க்ரீஸ் ஆகும், ஒரு LSB டவுன் ஆகும். அப்போ உங்கள் அனலாக் இன்புட் வந்து ஸ்லோலி வேரியிங்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, +or-1 LSBயில் தான் அந்த டிஃப்ரென்ஸே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ உங்கள் இன்புட் வந்து அனலாக் இன்புட் வந்து சடன்லி ரைசிங்காக இருக்குது அல்லது இந்த மாதிரி ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ அந்த டயத்துலலாம் பாருங்கள் அப்படின்னா இங்கே ஒரு கேப் உழுகுது பாருங்கள். ஸோ உங்கள் DAC அவுட்புட் வந்து ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும், உங்கள் அனலாக் வேல்யூவை ரீச் ஆகணும். ஸோ அந்த ட்ராக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் விழுந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ட்ராக்கிங் எரர். ஒரு கிளாக் பல்ஸுக்கு என்ன ஆகுது, அவுட்புட் வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதா. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணணும், மெதுவாக தான் ட்ராக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீப்பாக ரைஸ் ஆகுது இன்புட் அப்படின்னா இங்கனுக்குள்ளே ஒரு கேப் விழுகுது பாருங்கள். இது ஸ்லோவாக ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்காக என்ன ஆகும், ட்ராக் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அப்போ இந்த ஒரிஜினல் அனலாக் இன்புட்டுக்கும் DAC அவுட்புட்டுக்கும் இடையில் வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது பாருங்கள். இது வந்து என்னது, ட்ராக்கிங் எரர். அப்போ அனலாக் இன்புட் வந்து ஸ்லோலி வேரியிங் நேச்சராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோலி வேரியிங்காக இருக்குது, இந்த இடத்துல ஸ்லோலி வேரியிங்காக இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு LSB அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுடைய கவுண்டருக்கான இன்புட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்போல்லாம் வந்து VA கிரேட்டராக இருக்கோ, VDயை விட VA கிரேட்டராக இருக்கோ, அப்போ வந்து என்ன ஆகும், கவுண்டிங் வந்து அப்வேர்டு டைரெக்ஷனில் போகும். ஸோ அப்போல்லாம் பாருங்கள் கண்டினியூஸாக கவுண்டிங் அப்வேர்ட்லேயே இருக்கும். இப்போ VD வந்து VAவை விட ரொம்ப டவுனில் இருக்குது, சரியா? ஸோ அந்த டயத்தில் பாருங்கள், ஸோ இப்போ இது வந்து உங்கள் VA, இது வந்து உங்கள் VA, இது வந்து உங்கள் VDயை விட VA டவுனில் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, கவுண்டிங் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மைனஸ், அதாவது 0ல் இருக்கும். டவுன்வேர்டுங்கிறது வந்து 0ல் இருக்கா. ஸோ அப்போ VA கிரேட்டராக இருக்கும்போது கவுண்ட் வந்து 1ல் இருக்கும். இதே இது VD கிரேட்டராக இருக்கையில் என்ன ஆகும், கவுண்ட் வந்து 0ல் இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் வரும், பல்ஸ் வராது, பல்ஸ் இருக்கும், பல்ஸ் இருக்காது, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான கிராஃபு. ஸோ சர்க்யூட் போடணும், கிராஃப் போடணும், ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சர்க்யூட் வந்து ரொம்ப சிம்பிளான சர்க்யூட், அதுதான் அதனுடைய மேஜர் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த DAC அவுட்புட் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுனா ஸ்லோவாக போயிட்டு ஒரு ஸ்டேஜில் தான் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, ஸோ டைம் டு ஸ்டெபிலைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் அட் விச் யுவர் அனலாக் இன்புட் VA இஸ் சேஞ்சிங். VA வந்து எந்த அளவுக்கு சேஞ்சிங்காக இருக்குது, வேரி ஆகுது, அதை பொறுத்து தான் இந்த செட்டிலிங் ஆகக்கூடிய டைம் வந்து இருக்கும். சடனாக ரைஸ் ஆகுதுன்னா செட்டிலிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்லோவாக வேரி ஆகுது அப்படின்னா செட்டிலிங் டைம் வந்து குயிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக். ஸோ ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து VA எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி
ட்ராபேக். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்டு. புரிஞ்சுதுங்களா? ஈஸியான டாபிக் தான். ஸோ புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய சர்க்யூட் டயக்ராமும் இந்த கிராஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டையும் மிஸ்டேக் இல்லாமல் போட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். டயக்ராமை பார்த்தாலே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக ஏகேசி சேனல்லேருந்து வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.